இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் இன்றைக்கு கோவை மண்டல அளவில் தமிழ்நாடு அரசு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஜான் ஆண்டனி ராதாகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து சங்கத்தினுடைய நிர்வாகி என்கிற முறையில் பேட்டி கொடுத்தார். ஆனால் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு வாணிபக் கழகம், டாஸ்மாக் நிர்வாகம் அவரை இப்படி பேட்டி கொடுத்தது தவறு என்கிற பெயரில் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்கிற அடிப்படை உரிமைகளின் மீது கை வைப்பது நியாயமல்ல என்கிற முறையில் கடந்த 16ஆம் தேதி அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், பல்வேறு விதமான பாதிப்புகள், இவை அனைத்திற்கும் தமிழ்நாடு அந்த டாஸ்மாக் அமைச்சகம், அது சார்ந்த உயர் அதிகாரிகள் தான் பொறுப்பாவார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே அந்த பணியிடை நீக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கோரிக்கை. இரண்டாவது, நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர், ஊழியர், உதவியாளர் என்கிற 3 பிரிவு ஊழியர்களுக்கும் 25% சம்பள உயர்வு வழங்கியிருப்பதாக தன்னிச்சையாக அறிவித்திருக்கிறார்கள். இது 2 விமர்சனங்களை நாங்கள் இதன் மீது முன்வைக்க விரும்புகிறோம். ஒன்று, அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம். அவர்களோடு கலந்து ஆலோசிக்காமல் நேரடியாக தன்னிச்சையாக அறிவிப்பு வெளியிட்டது நியாயமற்றது. 2, வெளியில் பார்த்தால் பளிச்சுன்னு பெரிய 25% சம்பள உயர்வா என்று பலருக்கும் தோன்றும். 25%ஐ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான், அல்லது 2500 ரூபாய் தான். இந்த தொகை உண்மையிலேயே நியாயமா என்று பாருங்கள். 14,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் ஒரு 17,000 ரூபாய் வாங்குவார், 17,000 ரூபாய் வாங்குறவர் 21,000 ரூபாய் வாங்குவார், 20,000 ரூபாய் வாங்குறவர் 24,000 ரூபாய் வாங்குவார். அடிப்படை சம்பளத்தை இந்தியா முழுமைக்கும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளத்தை 26,000 உயர்த்த வேண்டும் என்று நாடு தழுவிய முறையில் தொழிற்சங்கங்கள் போராடிட்டுருக்கு. இப்போ நொய்டாவில், டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நொய்டாவில், கிரேட்டர் நொய்டாவில், காசியாபாத்தில், ஃபரிதாபாத்தில் நடந்த வேலை நிறுத்தங்கள், அதையொட்டி நடந்த போராட்டங்கள் எல்லாமே குறைந்தபட்ச ஊதியத்தை 26,000 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்பதாகும். ஆனால் தமிழ்நாடு அரசு யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக 25% உயர்வு என்று சொல்லியிருப்பது பொருத்தமற்றது. அதைவிட முக்கியம், இந்த ஊழியர்கள் 23 ஆண்டுகளாக ஒரு தொகுப்பூதியம், மதிப்பூதியம் வகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலமுறை ஊதியம், டைம் ஸ்கேல் என்பதற்குள் வரவில்லை. இவர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான, 25,000க்கும் அதிகமான ஊழியர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. இவங்க 23 வருஷமாக மதிப்பூதியம், தொகுப்பூதியத்தில் இருக்கிறாங்கன்னா இதுவும் பொருத்தமற்றது என்பதை மாநில அரசு கணக்கில் கொண்டு உடனடியாக தான் அறிவித்த 25%ஐ நிறுத்தி வைத்து தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி காலமுறை ஊதியம் வழங்குவதற்கும் தொழிற்சங்கங்களின் நியாயமான கோரிக்கையை பரிசீலித்து இறுதி செய்யவும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்க மையம் CITUவின் சார்பில் நான் மாநில அரசை வலியுறுத்துகிறேன். இப்போது 10 ரூபா பாட்டிலுக்கு ஒரு 7 பேர்த்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான், இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்புறம் MRP ரேட்டுக்கு மேலே விற்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமான குற்றச்சாட்டுகள். 7 ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதில் மேலே இருக்கிற MD பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பங்கு இல்லையா, அல்லது அதற்கு கீழே இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பங்கு இல்லையா, DM டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அல்லது டிவிஷன் மேனேஜர் என்கிற பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் பங்கு இல்லையா? நம்ம நாட்டில் ரொம்ப சிம்பிளாக ஊழல், லஞ்சம் என்று சொன்னாலே கடைநிலை ஊழியர்கள் வாங்குவதாக தான் ஒரு குற்றம் சுமத்தப்படுது. இது அநியாயமான குற்றச்சாட்டு, அநியாயமான பாரபட்சமான ஒரு நடைமுறை. இது ஒழுங்கு செய்யப்படணுமா? ஒழுங்கு செய்யப்படணும். அது ஒழுங்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காதீங்க, 25% சம்பளம் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25% சம்பளம் என்னங்க ரேட்டு? நீங்கள் 20,000 ரூபாய், 22,000 ரூபாய், 17,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஒரு ஊழியர் 23 வருஷமாக இதுதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு என்று சொன்னால், இது ஒரு தமிழ்நாடு அரசுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு தமிழ்நாடு அரசு சொல்லுதா?
அதை ஏற்றுக்க இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இது பொருத்தமில்லைன்னு சொல்கிறோம். அந்த ஊழியர்களும் உடனடியாக மீண்டும் பணிக்கு அழைக்கப்படணும். அது மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதில் மேல்மட்ட அதிகாரிகளிலிருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவரும் ஒழுங்கு செய்யணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிற பிரச்சனை கடந்த ஆட்சியில் இருந்தது, அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்தது என்றெல்லாம் சொல்லப்படுது. யார் ஆட்சியில் இருந்தாலும் தப்பு தான். பாட்டில் திரும்ப தரணும்னு சொல்கிறாங்க. இந்த ஊழியர்கள் திரும்ப போய் எங்கே போய் கல் பண்ணுவாங்க? வந்து வாங்கிட்டு போகிற மதிப்புரியர்கள்ட்ட திரும்ப வந்து இந்த பாட்டிலை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குகிற ஏற்பாட்டை எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நிர்வாக ரீதியில் சரி செய்யணும். ஏதோ ஊழியர்கள் தப்பு பண்ணுறாங்க என்கிற கண்ணோட்டத்தில் முன்னிறுத்துவது என்பது தப்பித்து கொள்ளுகிற போக்கு சரியில்லை அப்படின்னு யாருக்கெல்லாம் பங்கு போகுது பேர் சொல்ல முடியும்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. யார் யாருக்கு பங்கு போகுதுன்னெலாம் எங்களுக்கு என்ன அதான் வேலை. நாட்டில் லஞ்சம் ஒழியம், அதாவது உயரதிகாரிகள் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாருமே சேர்ந்து தான் இதை பார்க்குறாங்க. நேற்று வரைக்கும் நடக்காத ஒன்றை இன்றைக்கி நடந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா எப்படி நடக்குது? அந்த சென்ஸில் தான் இதை பார்க்கணும். எனவே இதில் எல்லாரும் தார்மீக பொறுப்பெடுத்து இதில் லஞ்சம் ஒழிப்புத்துறையோ மற்ற உயர் அதிகாரிகளோ தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.